ஐயா, ஒழுக்கம் அல்லது அறம் என்றால் என்ன என்று கேட்டால் ரொம்ப சுருக்கமாக பதில் சொல்ல வேண்டுமானால் இயற்கை தான் ஒழுக்கம். அது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயற்கை இருக்கிறது. அந்த இயற்கையோடு பொருந்தி நாங்கள் வாழ வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிற்று என்றால் ஒவ்வொன்றும் இயற்கையை மறுக்கிறோம். ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்கள், ஒவ்வொன்றும் இயற்கையை மறுக்கிறோம். கடவுள் நமக்கு இயற்கையிலேயே நமக்கு போதனை வைத்திருக்கிறார், வாழ்வு வைத்திருக்கிறார். இங்க பாருங்க, மாலை பொழுதாகிவிட்டது, இருட்டு. கடவுள் என்ன சொல்றார்? போய் ரெஸ்ட் எடுறான்ற. இருட்டு தானாக வருகிறது. இருட்டு வந்தோன்னே என்ன அர்த்தம்? கடவுள் சொல்கிறார், சரி பகல்ல உனக்கு நல்லா கண் தெரிஞ்சது, எல்லாம் தெரிஞ்சது, பார்த்து ஓடி தெரிஞ்ச, வேலை செய்த, சரி இருட்டு வந்துட்டுதான், போய் படுத்து ரெஸ்ட் எடு. உன்னுடைய உடம்புக்கு இவ்வளவு நேரம் ரெஸ்ட் தேவை, அமைதி தேவை. வெளிச்சம் வருகிறது, சரி நேரத்துக்கு எழும்பி அந்த வெளிச்சத்திலே உன் வேலைகளை எல்லாம் பார். இன்றைக்கு நாங்க என்ன செய்கிறோம்? நல்ல இருட்டு வந்த பிறகு லைட் போட்டு 12-1 மணி மட்டும் முழிச்சு இருந்துட்டு லைட் வந்த பிறகு கேட்டின் போட்டு நித்திர கொள்றோம். எங்களுடைய வாழ்க்கை அப்படி ஆகி இருக்கிறதா இல்லையா? லைட் வந்த பிறகு கேட்டின் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு படுக்கிறான். இருட்டு வந்த பிறகு அதுக்கு பிறகு தான் ஓடி திரிகிறான். எவ்வளவு தூரம் இயற்கையை மறுக்கிற ஒரு குணம். இங்க பாருங்க, பல்லு ஆடத் தொடங்கும். ஒரு வயசுல பல்லு ஆடத் தொடங்கும். எனக்கு 50 வயசு இது வேற நினைவூட்டி என்னை பயப்படுத்துகிறார்கள். பல்ல ஆட்ட தொடங்கும், கண் மங்க தொடங்கும். இயற்கை. அப்ப என்ன அர்த்தம்? கடவுள் சொல்கிறார், இனி நீ ஓய்கிற காலம் வந்துவிட்டது. பார்க்கறது இனி போதும், குறைச்சுக்கொள். சப்புறது போதும், குறைச்சுக்கொள். இது இயற்கை. இயற்கை நமக்கு அறிய தருகிறது. கடவுளை போல ஒரு அற்புதம் பண்ணினவன் யாராவது இருப்பானா? ஒவ்வொன்றையும் அறிய தருகிறான். இயற்கை அறிய தருவதுக்கு பாருங்க, வயிற்றுல பசி, சாப்பாடு, பசி நேரம் வந்து விட்டது, பசிச்சு காட்டுதே. கடவுள் அது யாராவது ஒருத்தர் எனக்கு வந்து சொல்லுகிறார்களா, இப்போ உனக்கு பசிச்சு விட்டது சாப்பிடு, பசிச்சு காட்டும். அதுபோல கடவுள் ஒவ்வொன்றையும் அறிவிக்கிறார். நாங்கள் என்ன செய்கிறோம்? அதை மறுக்கிறோம். பல்ல ஆடி விழத் தொடங்கிட்டா என்ன அர்த்தம்? அது உடம்பு சொல்லுது, இனி உனக்கு சாப்பாட்டை குறை. நாங்க புதுசா பல்லு கட்டி புழுக்கொடிகள் கடிச்சா தான் எங்களுக்கு நிம்மதி. எத்தனை நாளைக்கு செமிக்கும்? அதுக்கு உள்ளாத நோயெல்லாம் வந்த பிறகு டாக்டருக்கு காசு கொடுப்போம். இதுதானே நம்ம ஒவ்வொன்றும். கண் பார்வை குறைந்து விட்டது, அதுக்கு பிறகு கண்ணாடி போட்டு பார்க்கிறான், அவ என்ன சீலை கொடுத்திருக்கிறான். போதும் என்று கடவுள் அறிவிக்கிறாரே, அது கூடவா உனக்கு புரியவில்லை? இயற்கையோடு நீ ஒன்றினால் உன் வாழ்வு இன்பமயமாக ஆகும். இயற்கையை மறுக்க வழிக்கிட்டால் இயற்கை உன்னை அழிக்கும். இதுதான் தர்மம். இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையை ஒவ்வொருவரும் இயற்கையோடு கொஞ்சமாவது பொருந்தி வாழ வேண்டும் என்று நினையுங்கள். ஒவ்வொரு நிமிஷத்தையும் இயற்கையை மீற வேண்டும் என்று நினைத்து அழிவினுடைய விளிம்பு வரை நாங்கள் வந்துவிட்டோம்.